ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள், உத்தராயணம், அமாவாசை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்னைக்கு மேற்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாது, புரியுதா? ஆனால் வேற வழி இல்லை, சில நேரங்களில் நம்ம போய் தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. அப்போ கொஞ்சமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க, கண்டிப்பாக உங்கள் பயணங்கள் சூப்பராக இருக்கும், கவலையே பட வேண்டாம். கும்பலக்னம் இருப்பு 38 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 3:39 மணி வரை அமாவாசை, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் பூரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 5:14 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று மாலை 3:39 மணி வரை நாகவம், அதன் பின்பு கிம்ஸ்துக்கினம். யோகம் இன்று காலை 6:25 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் பூசம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. சரபேஸ்வரர் அப்படிங்கும் போதே நரசிம்மரை ஆலிங்கனம் பண்ணினவர், நரசிம்மர் உக்ர நரசிம்மரை ஆலிங்கனம் பண்ணினவர் சரபேஸ்வரர். இந்த சரபேஸ்வரரோட கதையே பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த சரபேஸ்வரரை ராகு காலத்தில் இன்னைக்கு 4:30 to 6 சாயந்தரம், அந்த 4:30 to 6 அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கோயம்பேடு, சென்னையில் கோயம்பேடில் ரொம்ப அற்புதமாக நடைபெறும், அற்புதமாக நடக்கும். எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி எல்லா ஊர்லேயுமே இப்போ சரபேஸ்வரர் வழிபாடு சிறப்பாக இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு எங்கே பக்கத்தில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சில பேர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் இல்லையே, எங்கள் ஊரில் பக்கத்தில் இல்லை, தள்ளி போக வேண்டியிருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, வீட்லேயே நீங்கள் சரபேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 27 தடவை சொல்லிட்டு சரபேஸ்வரரை மனசால தியானம் பண்ணுங்க. அதுவே பெரிய விஷயம். சரபேஸ்வரர் உங்களுக்கு உதவி பண்ணுவார், எந்த பிரச்சனையிலேருந்தும் உங்களை காப்பாற்றுவார். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை தரும். அன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய பகவானை நேராக பார்த்து ஒரு 2 ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கோ, உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி அமாவாசை, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்றது, அப்படி இருக்கும்போது ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு. இந்த அமாவாசை அப்படிங்கும்போது நிறைய பேர் பயமுறுத்துவா, அமாவாசைன்னா ஐயோ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதேமாரி அமாவாசையில் குழந்தை பிறந்ததுன்னா அவ்வளோதான் அப்படின்னு, அதாவது மற்ற கிரகங்கள்லாம் வச்சு பார்க்கணும். அதனால் அமாவாசை திதி அப்படின்னாலே அப்போ பௌர்ணமியில் பிறந்தால் ரொம்ப அற்புதமா, அதெல்லாம் கிடையாது. அதனால் இன்றைக்கி அமாவாசைங்கிறது எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறதுன்னா, இன்றைக்கி நம்ம எந்த ஒரு புது முயற்சியிலையும் ஈடுபடக்கூடாது. பெரிய அந்த சுபகாரிய பேச்சுக்கள் இதெல்லாம் பித்ருக்காரியங்கள் முடிச்சுட்டு வேணால் பேசிக்கலாம், அதுக்கு முன்னாடி பேசக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பித்ருக்காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மறைந்த நம் முன்னோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த அமாவாசையை ரொம்ப சூப்பராக வச்சது. அந்த அமாவாசைங்கிறதுனால இன்றைக்கி முன்னோர்களோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். தாய் தகப்பன் இருக்கிறவா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். தாராளமாக உங்கள் தாத்தா பாட்டியை நினச்சிக்கோங்க, சரியா? அவளை நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணினாலே இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும். உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கூடி வரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன்,
மீனராசியில் ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட சந்திர பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல ராகு பகவான், அதே சமயம் ஜென்மராசியில் குரு பகவான். ஜென்மராசியில் குரு பகவான் இருந்தாலும் பார்வை பலம் பக்கபலமாக இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. அது பெரிய விஷயம். அதாவது நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன், சிரித்து கொண்டே அழுகிறேன்னு ஒரு பாட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் இன்றைய தினமும் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பொறுப்பாக செய்கிறதுனால தான் உங்களுக்கு சிறப்பு தானாக தேடி வருது. அதனாலே தான் நீங்கள் ஒரு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. அந்த வகையில் இன்னைக்கு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சந்திர பகவான் இணைகிறார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களை பிரம்மாண்டமாக யோசிக்க வைக்கிறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் செலவுகளை வச்சுட்டு இருக்கார். அதுவும் சில நேரங்களில் செலவுகள் கூட சந்தோஷமாக இருக்குது. அதனாலே உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் சுவையாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும், சுறுசுறுப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சந்தோஷம்தான். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான். குரு அருள் இருந்தாலே திருவருள் தேடி வரும். அதனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே குழப்பங்கள் இருந்தாலும் சிறப்பான ஒரு ஒற்றுமை காணப்படும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை பெறுவீர்கள். சித்தப்பா அத்தைன்னு ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலமாக. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கப்சிப். ஏன்னா இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது அப்படின்னாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தை சனீஸ்வர பகவானால் வேறு மாதிரி போகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும். முக்கியமாக வாகன பயணம். வாகனத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே சர்ன்னு பறக்கப்படாது.
எடுக்கும்போதே முதல்ல பெட்ரோல் இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுத்துட்டாச்சா, டிரைவிங் லைசன்ஸ் முதல்ல முக்கியம், எல்லாம் எடுத்துட்டாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க, ஆல் இஸ் வெல், ஓகே. சரி, இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும். தொழில் வியாபாரத்தில் என்ன பண்ணணும்? தொழில் வியாபாரத்தில் இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது உச்சிதம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் சற்று காலதாமதம் ஆகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கலகலப்பான நாள் தான். ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சசயோகம் அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான். ஆனால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த குரு பகவான் கொடுத்துட்டு இருக்கார் 9ஆம் இடத்துல. ஆனால் சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஏன்னா இந்த குரு பகவான் தன்னோட ஒரு பார்வையை நேரம் உங்கள் ஜென்மராசியில் விடுறார். அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கலகலப்பாக இருப்பீங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடைபெறும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே போகும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மன நிம்மதி ஏற்படும். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் சில நல்ல முன்னேற்றம் தெரிய வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு என்னது அதே தான் டிட்டோ. பகைரோன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான், சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், ஜென்மராசியில் கேது பகவான். கேது பகவான் ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கார், அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு விஷயத்துலையும் அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கார். நீங்கள் அனுபவம் வாங்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமான நாள். ஆற்றல் அதிகரிக்கும். எடுக்கிற முயற்சிகள் சாதகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான். இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷமும் இருக்கும். குழந்தைகளின் மூலம் ஒரு சின்ன சங்கடமும் இருக்கும். குழந்தைய உங்கள் மேற்பார்வையிலே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் வேலை பளு குறையும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். ஏன் அப்படின்னா, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்துட்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்காரு. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஒரு பார்வை, உங்கள் ஜென்மராசியில் ஒரு பார்வை, உங்கள் உடன்பிறப்பு ஸ்தானத்தில் ஒரு பார்வை. அதே மாதிரி தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு அப்படியே கிராஜுவலாக போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் முன்னேற்றம்னு சொல்ல முடியாது, அதுக்காக பின்னேற்றம்னு சொல்லுவது, அதாவது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. அப்படியே கிராஜுவலாக போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. அதே சமயம் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்கள்லாம் குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார்.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பயண வாய்ப்புகள் உண்டாகும் நாள். அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான், 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல உங்களோட குரு பகவான், அதே சமயம் 11ஆம் இடத்துல கேது பகவான். கேது சில ஞானங்களை கொடுக்குறார், ஆனால் நீங்கள் அற்புதமாக முன்னேறிட்டு வரீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சிறு தூர பயணங்களின் மூலம் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்களை கொண்டு வந்து தரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள், இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முயற்சிகள்லாம் இன்னைக்கு பலிதமாகும். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான், சனீஸ்வர பகவான். உங்களோட முயற்சிகள் பஞ்சமே இருக்காது, இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். அதேமாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு இன்டர்வியூ கிடைக்கும். அந்த இன்டர்வியூ மூலமாக நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அதிரடி திட்டங்களுடன் அதிரடியாக நடைபெறும். லாபமும் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை பெறலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் மனோதைரியத்துடன் செயல்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக சில முன்னேற்றங்களை செய்து கொள்வீர்கள். சக மாணவ மாணவிகள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தோ அதே தான் இன்னைக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். பொறுமையாக செயல்படணும், பரபரப்பாக இருக்கக்கூடாது, கவனமாக இருந்தால் போகிறோம். சுறுசுறுப்பு இருக்கட்டும், ஆனால் இந்த இடத்துல வேகம் அப்படிங்கிறத விட விவேகம் இன்னைக்கு அவசியம். அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாள். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கேட்ட அந்த கடன் உதவியில் இன்னைக்கு கேட்ட கடன் உதவியில் இன்னைக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கூடி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் வருமான வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நேற்றுக்கு எப்படி கவனமாக இருந்தேலோ அதே மாதிரி இருக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான். அதனாலேயே கொஞ்சம் எந்த ஒரு வேலையிலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளை அனுசரித்து போகணும். தொழில் வியாபாரம் அப்படின்னா ரொம்ப முன்னேற்றம் எப்படி அப்படின்னு அக்கறையோடு இன்னைக்கு தொழில் வியாபாரத்தை கவனிக்கணும். குடும்பத்தில் மூச்சு பேச்சு இருக்கக்கூடாது, சண்டையே இருக்கக்கூடாது, புரியுதா? சமாதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல்லாம் இருக்கலாம். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் பொறுப்புணர்ந்து செயல்படுவது உச்சிதம்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருந்தார். அதே தான் இன்றைக்கும் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டு 12ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் குறையலாம். என்னென்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி சில கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அதனால இன்றைக்கி கொஞ்சம் தூக்கம் போகும். அதுவும் இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு இருக்கலாம். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக நிற்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்படிங்கும் போதே உங்களுக்கு அற்புதமான நாள். 6ஆம் இடமாகிய பகையுண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அற்புதம். இன்னைக்கு ஓரளவுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றல் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு குதூகலம் உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக பயணிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றம் அருமையாக இருக்கும். எல்லா விதத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.